எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் வந்து சில இடங்களில் நான் வந்து வன்மத்தை கேட்குற மாதிரி இருக்கலாம். யாரை நம்பர்னே தெரியல தாசனா. பட் அது வந்து வன்மம் கிடையாது, என்னோட சைடில் உள்ள ஒரு ஒரு நியாயமான விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போனால் சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்து, நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்து போயிட்டு இருக்குது டிசம்பர் 1லேருந்து. ஸோ அது வந்து ஜான்வரி 6 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா வந்து ஒயர்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ்லாம் வந்து ட்ரென்ச் மூலியமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கேபிளை வந்து சீலிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அப்படியே வந்து ஃப்ளோருமே வந்து புதுசாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் தான். அதனால் வந்து உள்ள மிஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது வந்து நேற்று வந்து நியூ இயர், அதாவது வந்து இன்றைக்கி வந்து நியூ இயரு. ஸோ இந்த நியூ இயர் அப்படிங்கிறது வந்து லீவ் விட்டுருந்தாங்க. கம்பெனிலேயும் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேவும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து முந்தா நேற்று வந்து எனக்கு சொல்கிறாரு, அதாவது முந்தா நேற்றுனா டிசம்பர் 31, போன வருஷம் 31 அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தம்பி நாளைக்கு வந்து கம்பெனிப்பா எல்லாருமே வந்துடணும் அப்படி சொன்னாங்க. அது ஓகேவா? ஸோ நாங்கள் கேட்டோம், இல்லைடா நாளைக்கு வந்து டிசம்பர் 1, சரி ஜனவரி 1, அதனால் வந்து கம்பெனி வந்து லீவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அதுக்கு சொன்னாங்கன்னா, கம்பெனிலாம் லீவ் இல்லைப்பா, கம்பெனி வந்தாகணும் சொன்னாங்க. சில பேர் வந்து கேட்டாங்க லீவ், எங்களுக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, லீவ்லாம் வேணால் மேனேஜர் போய் கேட்கப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து எங்களுக்கு தெரியல, சரி கம்பெனி தான் போல அப்படின்னு நினச்சி தான் நான் இருந்தேன் இது வரைக்குமே. யாரையும் குத்த சொல்றதுக்குல தான், எல்லாரும் வகையில் நல்லவங்க தான். நெட்டில் சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி டிசம்பர் வந்து ஜான்வரி 1 அதுக்கு வந்து கம்பெனி வச்சுருந்தாங்கன்னா வைக்கிறதுக்கு அளவு இருக்கா இல்லையா நான் சர்ச் பண்ணேன் கூகுளில். ஸோ அதில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி யாராவது வராங்க, எங்கள் கம்பெனியில் வந்து இது மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க கம்பெனியில், அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. இதோட தான் வந்து இந்த மாதிரி ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி ஃபார்ம் கொடுக்கணுமா. ஸோ கொடுத்து அவங்க அப்ரூவல் கொடுத்ததும் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்கிட்ட வந்து யாருமே எந்த ஃபார்மும் கொடுக்கல, ஃபார்ம் பற்றி சொல்லலை. இந்த மாதிரி நான் எழுதி கொடுக்க போகிறோம், உனக்கு விருப்பம் இருக்கான்னு என்கிட்ட யாரும் கேட்கவே இல்லை. ஓகேவா? மாப்பிள என்னடா சின்ன பிள்ளைத்தனமா கண் கலங்கிட்டு இருக்க? இப்போ இருக்கான்னு கேட்கல, வரியானு கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நாளைக்கு கம்பெனி இருக்குது, எல்லாரும் வந்துடுங்க, அப்படி வரலன்னா மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க லீவ்னா. இப்போ நானுமே வரலான்னு தான் இருந்தேன். பட் இப்போ கூட நான் வந்து இதை சொல்லி போயிட்டு மாட்டேன். ஏன்னா நான் வந்து டிசம்பர் 31 நைட்டு நியூ இயர் ஸ்டார்டிங் அன்றைக்கி விளாக் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால், வீடியோ எடுக்கலாம் இருந்தேன், விளாக் பண்ணலாம். டிசம்பர் 31 வந்து நைட்டு 12 மணி விளாக் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கு ஜான்வரி 1 வந்து ஒரு விளாக் பண்ணலான்னு இருந்தேன். 2 வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன் என்னோட பிளானு. பட்டு டிசம்பர் 13 வந்து 2 ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தேன், ஏன்னா ஒர்க் நடந்துட்டு இருந்தது கம்பெனியில். ஸோ அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். வந்து தூங்குறதுக்கு மணி 2 ஆயிடுச்சு. மறுபடியும் திரும்பி காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு. ஓகேவா? 4 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்பவும் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். வந்து நேற்று நைட்டு தான் படுத்தேன். ஓகேவா? வந்து நேற்று நைட்டு படுத்தா, நைட்டு இப்போலாம் படுக்கல, 6:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து படுத்தேன். படுத்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்குறேன், காலையில் 5 மணி ஆகுது, அலாம் அடிக்குது. இருக்கும்போது என்னோட நைட்டில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து போயிடுச்சு. ஓகேவா? சரி காலையில் எடுக்கலாமேடா அப்படின்னு நினச்சா, காலையில் கம்பெனி போகணும். ஸோ காலையில் போயிட்டு திரும்பி 4-5 மணி நேரம் ரூம் போட்டேன். ஸோ அந்த வீடியோவும் கட்டு. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றி வேலை. வெளியே எங்கேயும் போகும்போது கூட என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து என்னோட பிளான் படி 2 வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதில் 2 வீடியோவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது கம்பெனி வந்து 6ஆம் தேதிக்குள்ளே வந்து முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன வர சொல்லிட்டு இருக்காங்க, அதான் இன்னைக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கான ஒரு வீடியோ வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதில் வந்து நான் வன்மத்தை எங்கேயுமே கற்கல. ஓகேவா? ஆமாடா பயந்துட்டேன். என்ன மாமா எங்க மாதிரி என்ன ஏன்னா கம்பெனி வந்து கம்பெனி சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது நியாயமாக படுது. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னு போட்டிருந்தேன். ஸோ நியூ ரெசல்யூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சேனல் ஆரம்பிச்சு அது பண்ணணும் தான் எனக்கு. ஸோ நான் வந்து கம்பெனியோட சைடில் நியாயமாக இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம், 6ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து வேலை பார்க்கணும் சொல்லி அவங்க வந்து நியாயமாக இருக்காங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
எனக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் 2 வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். 2 வீடியோ கேன்சல் ஆச்சு. ஸோ இன்னைக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணி ஆகணும்னு தோணுது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? அது மட்டும் இல்ல. இன்னைக்கு வந்து பஸ் வருமான்னு கூட தெரியல. ஏன்னா வந்து பஸ் வரும்னா ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சண்டே ஒர்க்லாம் கூட வந்து எல்லாருமே லீவ் இருக்கும்போது நான் மெயின்டெனன்ஸ் வந்து ஒர்க் இருக்கும்போது ஷெட்யூல் போடுவாங்க. இந்த மாதிரி பஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த மெசேஜுமே எதுவும் இல்லை. அழுது புலம்புறதை விட சிரிச்சிட்டே வேலை கிட்டுறது நல்லது. போயிட்டு பார்க்கணும். பஸ் வருதான்னு பார்க்கணும். கம்பெனி பஸ் வந்துச்சுன்னா கம்பெனி பஸ்ஸு, அப்படிலாம் மறுபடியும் ப்ரைவேட் பஸ் பிடிச்சி அங்கேருந்து போகணும் கம்பெனிக்கு. இப்போ பார்க்கலாம். ஸோ மணி 5 மணி ஆகுது. வெளியில் வேற சரியான குளிருது. நிற்க கூட முடியல. போயிட்டு சுத்தண்ணி போட்டு போயிட்டு கிளம்பலாம் வாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனி பஸ் வேலை போயிட்டு தான் இருக்குது. அசோக் லைலாண்ட், யுனமெண்டா, நிசான்ட்டு. பட் எங்கள் கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிறதால தான் கம்பெனி வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டோம் போல. நியூ இயர் அன்னைக்கு கம்பெனி வைக்கிறாங்களே, கம்பெனி பஸ் விடுவாங்கன்னு பார்த்தேன். கம்பெனி பஸ் எதுவுமே வரல அப்படிங்கிறதால வந்து இப்போ அவுட் பஸ் தான் போயிட்டு இருக்கோம். அவுட் பஸ் தான் வந்தேன். அவுட் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் கம்பெனிக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். இப்போயே மணி வந்து 6:50 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. பார்க்கலாம் பாருங்க.